ஹாய் ஆல். ப்ளீட்டட் லெஹங்காக்கு ஃபேப்ரிக் வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டு பாவாடை செட்டெல்லாம் வரும் இல்லையா, அதுலேயே வந்து அவங்க 2 மீட்டர் 2.5 மீட்டர் அந்த மாதிரி துணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீட்டோட சைஸு நான் பிக்சரில் காட்டியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 1/2 இன்ச் வந்து இருந்தது. இங்கே வந்து 1/2 இன்ச் 1 இன்ச் 2 இன்ச் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே 1/2 இன்ச் ப்ளீட் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் சைஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு சைஸோடு நீங்கள் வந்து ஈஸ் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ 1 இன்ச்சா 2 இன்ச்சா 3 இன்ச் ஈஸ் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அதையும் சேர்த்து அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வேஸ்ட் ரவுண்ட் அந்த ப்ளஸ் ஈஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து டிவைடட் பை நீங்கள் ப்ளீட்டோட சைஸ் இங்கே வந்து 1/2 இன்ச் எடுக்கிறதுனால 1/2 இன்ச்செல்லாம் டிவைட் பண்ணியிருந்தேன். வேஸ்ட் டிவைடட் பை ப்ளீட் சைஸ் வந்து போட்டால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து தான் வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து வரும். இங்கே வந்து 44 ப்ளீட்ஸ் வந்து வருது நம்மளுக்கு. அதுக்கு அடுத்து வந்து ப்ளீட் இன்டேக் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ப்ளீட் இன்டேக் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃபேப்ரிக் லென்த் இருக்குது இல்லையா, அதோட வந்து 2 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. அந்த 2 இன்ச்சஸ் ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து சீம் அலவன்ஸ் அந்த சைடில் தைப்போம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ் வந்து போயிடும். இப்போ வந்து ஃபேப்ரிக் லென்த் மைனஸ் வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை எத்தனை ப்ளீட்ஸ் வருது 44 ப்ளீட்ஸ் வருது இல்லை, அதை வந்து டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு 30 ப்ளீட்ஸ் வந்ததுன்னா 30 ப்ளீட்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆன்சர் வந்து 1.2 வருது. இப்போ சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் வந்து இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். நீங்கள் 1.5 இன்ச் இருந்ததால் 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளீட்டோட சைஸ் வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே 1/2 இன்ச் ப்ளீட். அதுக்கப்புறம் ப்ளீட்டோட இன்டேக் வந்து 1.25 வந்து வரும். இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக மாற்றி மாற்றி மார்க் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும்.